என் நேசம் சொல்லும் உண்மை இந்த இதழில் புரிகிறதா? தாயே, நிறமாசக்கார புள்ள இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? கை கழுவிட்டு வாதாயி. அட இங்க வான்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஐ கோடி. என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறீங்க? வழக்கம் போல எனக்கு பிடிக்கிற தட்டு முறுக்கும் காரா சேவும் தானே. அதுதான் இல்ல, இந்த தடவை உனக்கு பாய்க்கடை கோழி பிரியாணி வாங்கியாந்திருக்க. நிறமாசக்காரி, வாய்க்கு ருசியா நல்லது பொல்லது தின்னா தானே வயிற்றுல இருக்கிற புள்ள நல்லா இருக்கும். இந்தா. ஏது மாமா இது வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம்? அந்த கூத்த ஏன் கேக்குறதாயி? அந்த கஞ்சச்சிரிக்கு 2 ஆட்டுக்குட்டியை விற்க சொல்லி என்ன சந்தைக்கு அனுப்புடா. நான் போகும்போது 2 வெடக்கோழியை பிடிச்சுக்கிட்டு போய் பாய்கடையிலே வித்து விட்டேன். அதுல வாங்கிட்டுதான் இது. அப்படி போடு என் சக்க நானா. வெடக்கோழிகளை காணமேனு வீதி வீதியா தேடிட்டு வந்தா வெடக்கோழி இங்க பிரியாணியா வந்து நிக்குதோ? ஏண்டி திருட்டு பயம் அவள, இதெல்லாம் உன் ஏற்பாடா? இப்படி எல்லாம் கோழி பிரியாணி தின்னுதான் உன் உடம்ப வளர்க்கணுமா? பிச்சைக்கார பயம் அவள. நிறமாச புள்ளைய போய் இந்த அநியாயம் பண்றப்ப நீ ஒரு புள்ளைய பெத்தவதானடி. ஓஹோ, மருமகளுக்கு ஓசாரத்துக்கு வாரீங்களா? ஏயா உப்புக்கு துப்பு கட்ட மனுஷா, நான் மாசமா இருந்தப்ப ஒரு நாளாவது நீ உங்க ஆத்தா அந்த கோணவாய் சிரிக்கும் 1 ரூபா நல்ல கஞ்சி ஊத்திருப்பீங்களா? இப்ப மருமகளுக்கு மட்டும் திருட்டு பிரியாணி கேக்குதோ? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இவ பொண்டாட்டியா? மருமகளாடி அவ. மகனி மக அவளை போய் வச்சிருக்கியான்னு கேட்டிய. உடாக்குல பாம்பு கொத்த. இந்த வியாபாரம் செஞ்சதுக்கு சாராயம் காய்ச்சி தான் நாளைக்கு போய் வரவ உன் மருமக 3ஆவதும் பொட்டையத்தான் பெத்து போட்டா. நீ கடைசி மட்டும் காய்கறி வித்து காசு அரை காசு சேர்த்து வை. எங்கதான் புடிச்சியோ இந்த மருமக. காடி இப்பவும் உன் மருமக உன் தலையில இடிய தூக்கி போட்டு பாரு. அவனு அழுவுறா, கொஞ்சம் தொட்டிலாட்டி விடுமா? விரிஞ்சு போச்சுலா விருசம் பழம், பொழப்பு பொழந்து போயிரும். மூதேவி, 3ஆவது பொட்டையா பிறந்தது தெரிஞ்சதும் மூச்சு அடக்கி கொண்டு இருக்க வேண்டியதானே? நாங்க வர வரைக்கும் காத்திருந்தியாக்கும். காசுலக்கார கருப்பாய். வேணாத்து, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. நான் கூலி வேலை செஞ்சாது என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்திக்கிறேன். கஞ்சி ஊத்திட்டா மட்டும் போதுமாடி, வெறும் பயம் அவளை. உன்ன மாதிரி மூலியானா கட்டிக்கிறதுக்கு என் மாவு மாதிரி எந்த இழிச்ச வாண்டி கிடைப்பான்? அருகமான புள்ளைய பெத்துட்டா. பீட ஒழிஞ்சதுன்னு தலையை முழு தண்ணி அரைச்சு வைக்கிறேன். ஏல அந்த பொட்டைய பெத்த மகராசி நீதானா? பின்னாடி சாக போற பொட்டை கழுதைக்கு பாலு. வேணாயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளைய விட்டுறியா? ஒப்பை விட்டு சீரு வருது. நானு பொட்ட கழுதை. பெத்த பிள்ளைய வச்சு காப்பாத்த வக்கு இல்லாத பொட்ட பயல. இது என் கூட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. என் புள்ள மேல கைய வச்ச அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். கட்டினவனே மிரட்டியா? முதல்ல உன்னை தீத்து போட்டு தாண்டி மறுவேலை.
எங்கடி ஓடுற புள்ளைய தூக்கிட்டு ஆ? டேய் உன்ன அடி, வாடா முண்டுக்கு பையனே பொசுக்கட்ட தீக்கி என் புள்ளைய தொட்டிங்க சங்கரித்துருவேன். 4ஆம் ஜாதிக்கு பிறந்தவளே அறுத்துடி அடி அரடி பார்க்கலாம் அரடி டேய் அவளை புடுறா அவ சத்தம் போட்டு ஊரை கூட்டு வாடா. என்ன கருத்தம்மா, என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லப்ப, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, பேசாம படு. டேய் வீடு வட்ட கழுத எந்திரடி. ஆத்தே இல்ல தவசி பேச்சு மூச்ச காணோம்டா, செத்துட்டா போல இருக்குடா. கதவு மூடுறா, கதவு மூடு. நான் நெல்லு கொண்டாடா, இத முடிச்சிடுவோம். பொட்ட பிள்ளையா பிறந்ததுன்னு இப்படி தூக்குல தொங்கிட்டாரே என் பாதகத்தி மக்க. இந்த குறைய நான் என்னன்னு சொல்ல? சொந்த வீட்டு போயிடக்கூடாதுன்னு அண்ணன் மகளை ஒரு தோடு மூணுக்கு கூட இல்லாம மருமகளா மகளா பார்த்து வந்தேனே, இப்படி போத்துக்கிட்டு போயிட்டியே. தூக்குங்கடா, கீழே விழுந்து எவ்வளவு பண்றா? தூக்குங்கடா அவனை. ஏய் தவசி, உன் வயசுக்கு இன்னும் 8 பொண்டாட்டி கட்டலாம்டா. நான் இருக்கேன், தைரியமா இரு, கவலைப்படாத. தூக்குங்கடா இவனை. என்னை விட்டுட்டு போயிட்டியே அக்கா. அதுக்கு இல்லடி கருத்தம்மா, 3ஆவதும் பொட்டையா பிறந்தா என்னையும் புள்ளையும் எங்க மாமியாக்காரி கொன்னே போடுவா. அதை நினைச்சாதான் என் அடி வயித்த கலக்குது. இந்த பாவி பழுகை அக்காவை அடிச்சு கொண்டு போட்டாங்களே. இப்படி பண்ணிவிட்டாளே. அடி கருக்கலைக்கு
இதையே பேச இதுக்கு மேலேயே பேசுபடி. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வம்ப எடுத்துட்டு போறா. பாத்துட்டு எல்லாமே சும்மா இருக்கிறீங்களா? அவளை கேளுங்க. எஜமா இப்படி இல்லாத போலாத சொல்லி போலீஸுக்கு போறாளே எஜமா. நீங்கதான் எஜமா என்ன காப்பாத்தணும். ஐயா, என் அக்கால அநியாயமா அடிச்சு கொண்டு போட்டாங்கய்யா. அவங்கள தூக்குல போடுங்கய்யா. வந்து பாருயா. தூக்குல போறது அவ்வளவு சாதாரணமாமா? போய் உட்காருமா போ. அவ புருஷன் தவசியம் ஆத்தாலும் என் அக்காவை அடிச்சு போட்டு கொண்டுட்டாங்க. அடிச்சு கொண்டு போட்டதை நீ பாத்தியாமா? இல்லையா? இல்லாம எப்படிமா? போய் உட்காரு. சார் ஐயா காப்பாத்துங்கய்யா. ஏய் யார் மணி? எந்திர எந்திர. ஏட்டே என்ன கேசுதே? இது செல்லம்பட்டி சேர்மன் சம்பந்தப்பட்ட விவகாரம். கண்டுவாடன்னு சொல்லி ஆள் விட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நீ யாரா என் வீட்டு சேர்ந்து தலையிடுறதுக்கு? குடிகாரன் நாய்ங்களா? ஏண்டா வெள்ளிக்கிழமை அதுவுமா பணத்தை வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் கலெக்டா பண்ணிட்டா தெரியுங்க. ஏதோ பொட்ட கழுத பூரா பிறந்த பாசத்துல இல்லாத மாதிரி சொல்லிட்டு போனா அதுக்கு நீங்க கலெக்டா பண்ணி தெரியுங்களா? நடந்த சொல்லு. ஐயா, என் அக்கா பெரிய கண்ணியை அடிச்சு கொண்டு போட்டாங்கய்யா. உடம்பு பூரா காயமா இருக்குயா. எனக்கு அதுல சந்தேகமா இருக்குயா. என்னது சந்தேகமா இருக்கா? சந்தேகத்தை வச்சாலும் கேஸ் போட முடியாதுமா. கேஸ் போடணும்னா சாட்சி வேணும். சாட்சி வேணும். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நிக்காது. போ போ போய் ஆக வேண்டியதை பாரு. அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்னையும் புசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்டீங்க. ஒரு தடவை அந்த கொடுமையை வந்து பாருங்க. உங்களை நம்பி தாயா வந்தேன். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. இல்லன்னா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா. ஐயோ, என்னை விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? இந்தாமா என்ன நடந்து எழுதி கொடுத்துட்டு போ. ஆக வேண்டியதை நான் பாக்குறேன். ஐயா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுயா. வாயில சொல்ற வச்செல்லாம் கேஸ் விட முடியாதுமா. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும். போ எழுத படிக்க தெரிஞ்ச யார்ட்டாச்சும் போய் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வா. கையில காசுல போமா. ஐயா, மிச்ச காசு கொடுப்பா. ஐயா, என் அக்கால அடிச்சு கொண்டு போட்டாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் விவரமான ஆளா பார்த்து கேளுமா. எனக்கே எழுத படிக்க தெரியாது. நான் என்னத்தை எழுதுறது? ஐயா, என் அக்கால அடிச்சு கொண்டு போட்டாங்க. போலீஸ்காரங்க அதை எழுதி கொடுக்க சொல்றாங்க. எனக்கு படிக்க போமா போ. எழுதி கொடுத்தா கோர்ட்டுக்கெல்லாம் வரணும். சாட்சி சொல்ல சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனை ஆகுமா? போ. படிக்காத ஏழைங்க பொம்பளைங்க இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது புதுசா சட்டம் வந்திருக்கா? ஆமா, நீங்க யார் மிஸ்டர்? ஐ அம் கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர். பேர் ஸ்டீஃபன். உட்காருங்க சார், உட்காருங்க. சார், இந்த பொண்ணு தற்கொலைய கொலைன்னு சொல்லிட்டு இருக்கு. அது தற்கொலைன்னு சார் உங்களுக்கு தெரியுமா? சார், ஒரு கிராமத்து பொண்ணு Look, சொல்றதெல்லாம் Inspector, அந்த சாவுல சந்தேகம் இருக்கிறனால தான் அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கேஸ் ஃபைல் பண்றது மட்டும் தான் உங்க டியூட்டி. அது கொலையா தற்கொலையான உண்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு கோர்ட் இருக்கு. யூ ஃபர்ஸ்ட் டு யுவர் டியூட்டி. உங்க கடமை நீங்க செய்யுங்க. இல்லன்னா மேலதிகாரிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது.